ஸ்ப்ரே ஆயில்லாம் சொல்றாங்க இல்லையா? அது நீங்க குடுக்குறீங்களா? அதன பத்தின கருத்த சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்ப்ரேயோ, இந்த ஆயிலோ வந்து பார்த்தீங்கன்னா, ம். எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ம். பெரிய யூசேஜ் கிடையாது. ம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரே குடுக்குறனால உடனே அவங்களுக்கு சரியாகுது அப்படிங்கிறது வந்து ஒன்லி கெமிக்கலா ம். ஒர்க் ஆகுறது தான் ஸ்ப்ரேய பொறுத்தவரைக்கும். ம். அது மாரி ஆயில்லுமே பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, சில மூலிகைகள கலக்குறாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து கெமிக்கல் கலக்குறாங்க. ம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, மரத்து போற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆயிடும். மரத்து போயிடும். மரத்து போயிரும். மரத்து போயிடும். அவங்களுடைய அந்த ஆணுறுப்பு வந்து மரத்து போன மாரி போயிடும். ம். மரம் மாரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்? ஹார்ட்னஸ் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, இல்லாட்டியும் பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, ம். ஒரு பார்ட்னர நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. ம். சரிங்களா? ஒரு பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை ஆனா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கானா 100% இருக்காது. ம். அதான் அந்த ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம அந்த இடமே வந்து மருத்துரும். மரத்து போற மாரி ஆயிடும். ம். ம். இப்ப ஆயிலோ இல்ல ஸ்ப்ரேயோல அந்த சில கெமிக்கல்ஸ கலக்குறாங்க. ம். கலக்குறாங்களா? இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஓவர் த கவுண்டர்ல இன்னைக்கு யுஎஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ம். சோ அந்த மாதிரியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணா ம். இது வந்து நீங்க வந்து டேப்லெட்டே யூஸ் பண்ண தேவையில்ல ம். அப்படின்லாம். கடைசியில இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ம். அந்த ஸ்ப்ரே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து ஆணுரை போட்டுக்கோங்க. ஏன் இல்ல அப்படின்னா பார்ட்னருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஓ! இப்ப இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸோட எதுக்கு ஒரு ப்ராடக்ட்? ம். ம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த சைடு எஃபெக்ட்டோட ப்ராடக்ட் அவங்க எதனால தயாரிக்கிறாங்க? சார் அதாவது காரணம் என்னன்னா, ம். அவங்களுடைய எண்ட் கோல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாத்திரை போடுறாங்க. ம். மாத்திரை போடுறதுனால என்னன்னா அவங்களுடைய கோல் என்னன்னா, ம். நமக்கு வந்து இவ்வளவு டைம் வந்து நல்ல எரெக்ஷன்ஸ் இருக்கணும் ம். அப்படின்னு போடுறாங்க. ம். அதனால என்ன அதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிசம் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ம். அதான் பிரச்சனை. ம். அதோட மெக்கானிசம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு மாத்திரை, ஒரு கெமிக்கல் மாத்திரை போடும்போது நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல இருக்கும். ம். அது எல்லாத்தையும் உறிஞ்சி இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். ஆனா அது மத்த ஃபங்க்ஷனுக்கு தேவை. ஹார்ட் உருப்படியா ஃபங்க்ஷன் ஆகணும், உங்க மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அது எதை பத்தியும் கவலைப்படாது. உனக்கு தேவை இதுதானே, ம். உறிஞ்சி கொடுத்துரும். ஓ! ஆனா இதே இது மூலிகை என்ன பண்ணும்னா, உங்க உடம்பையே சரி பண்ணும், உங்க உடம்பையே பலப்படுத்தும், உடம்ப சரி பண்ணி இது வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். ம். ம். ஸோ இது சிறந்ததா ம். இல்ல நீங்க கெமிக்கல் சிறந்ததான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரி. ஸோ ஆயிலோ இல்ல ஸ்ப்ரேயோ வந்து நாங்க பேசிக்கா நாங்க கொடுக்கறது இல்ல. ம். இன்னொன்னு ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுக்கக்கூடியவங்கள்ட்டையும் போய் கேளுங்க, ம். எங்களுக்கு ஆயில் மட்டும் கொடுங்க, ம். எங்களுக்கு வந்து மருந்து வேணாம்னு கேட்டு பாருங்களேன், கொடுக்க மாட்டாங்க. ம். சரிங்களா? ஸ்ப்ரே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கெமிக்கல் இல்லாம இல்ல. ம். அந்த கெமிக்கல்லையுமே உங்களுக்கு மட்டும் சிக்கல் இல்ல, உங்க பார்ட்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ம். அது வந்து போய் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுதுன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க.